சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல மகர ராசி அல்லது மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா, மகர ராசிக்காரங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமா, பண நெருக்கடியிலிருந்து விடுதலையை கொடுக்குமா, இந்த மாசி மாசத்துல மகர ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை கூட தவற விட போறீங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தொடர்ச்சியா பண நெருக்கடியையும் மன வேதனையையும் சந்திச்சுட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலான மகர ராசிக்காரங்க கடந்த 3 வருஷங்களா ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான மாற்றங்களோ அல்லது மன நிம்மதியோ இந்த 3 வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் நெருக்கடி, எந்த பக்கம் திரும்பினாலும் கவலைகள், மன வேதனைகள் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை தான் இந்த 3 வருஷத்துல நீங்க வாழ்ந்துட்டு வரீங்க. பெரும்பாலான மகர ராசிக்காரங்களுக்கு பண நெருக்கடியும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகளும் விடாம துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா தற்சமயம் சனி பகவான் உங்க ராசிக்கு 2வது வீட்டுல உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுக்கு தொடர்ச்சியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கும். குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. குடும்ப வாழ்க்கையில தினம் சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சில மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்பத்துக்கிட்ட இருந்து எந்த வகையிலும் உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறதே கிடைச்சிருக்காது. அதுக்கு பதிலா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமாவே நிறைய மன வேதனைகளும் மன போராட்டங்களும் உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல 2வது வீட்டுல இருக்கிற சனி பகவான் ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டிருப்பார். இன்னும் ஒரு சிலருக்கு தொழில் சம்பந்தமான தோல்விகளையும் பண இழப்புகளையும் கொடுத்து கடனாளிகளாகவும் மாத்தி விட்டிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நீங்க பணத்தையும் மன நிம்மதியையும் இழந்துட்டு நிக்கிறீங்க. ஒரு சிலர் உடல் ஆரோக்கியத்தையும் இழந்துட்டு நிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது குடும்பத்துக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு சரியான ஆதரவு கிடைக்கல. சொந்த பந்தங்களும் உங்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தால முழுக்க நடைபிணமான ஒரு வாழ்க்கையை தான் பெரும்பாலான மகர ராசிக்காரங்க கடந்த 3 வருஷமா வாழ்ந்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழலுக்கு மத்தியில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளாவது உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, சின்ன சந்தோஷங்களையாவது ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சில சர்ப்ரைஸான யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த மாசி மாதத்துல சூரிய பகவான் உங்களோட குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி மற்றும் புதன் பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ணுவார். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நெருப்பு கிரகம், ஒளி கிரகம் அப்படிங்கிற காரணத்தால சனி பகவானோட சூரிய பகவான் இணையும் போது சனி பகவான் அஸ்தமன நிலைக்கு போயிடுவார். அதாவது செயல்பட முடியாத ஒரு முடக்கமான நிலைக்கு சனி பகவான் போயிடுவார். அப்படிங்கறதால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் இவ்வளவு நாளா உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் தடைகளை கொடுத்துக்கிட்டே வந்தாரோ அந்த தடைகள் எல்லாமே இந்த மாசி மாசத்துல டக்குன்னு விலக ஆரம்பிக்கும். சூரிய பகவானோட தாக்கத்தால ஒரு சில எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் இந்த மாசி மாசத்துல மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 2வது வீட்டுல சூரிய பகவான் இருக்காரு அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கை இருந்துட்டு வரக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா விலக ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க, உங்களை அனுசரிச்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் உங்க குடும்பத்துல கண்டிப்பா கிடைக்கும். முக்கியமா இவ்வளவு நாளும் நீங்க உங்க வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய அற்புதமான ஒரு சூழலை கூட 2வது வீட்டுல இருக்கிற சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இதனால வாழ்க்கை துணையோட மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிற மகர ராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தை முழுமையா பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அவங்க கூட நீங்க உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் மனசு விட்டு பேசிட்டீங்க அப்படின்னாலே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முக்கியமா உங்க வாழ்க்கை துணைக்கு உங்க மேல இருந்த வெறுப்பும் கோபமும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாசத்துல அதிக அளவுல இருக்குது அப்படிங்கறதால நீங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாவே இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம்.
அதே போல பண வரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாசி மாதத்துல உங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. ஏதாவது ஒரு வழியில பணம் உங்க கைகளுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க யாருக்காவது பணத்தை கடனா கொடுத்துட்டு அந்த கடனை திரும்ப வசூல் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசி மாசத்துல அந்த பாக்கிகள் அந்த கடன்கள் கண்டிப்பா வசூலாகும். ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத திடீர் யோகங்கள் அடிக்கிறதுக்கும் திடீர் லாட்டரி ஜாக்பாட் அடிக்கிறதுக்கும் கூட இந்த மாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல சொந்தமா தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. உங்களோட தொழில்ல ஓரளவுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாசி மாசத்துல கிடைக்கும். பண புழக்கமும் ஓரளவுக்கு சிறப்பாவே இருக்கும். அதே சமயம் குரு பகவான் உங்க ராசிக்கு 6வது வீடான சத்ருஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கறதால தொழில் சம்பந்தமான எதிரிகளோட பிரச்சனைகள் இந்த மாசி மாசத்துலயும் கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க உங்க வேலையை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, யாரோட வம்புக்கும் போகல அப்படின்னாலும் உங்களோட எதிரிகள் இந்த மாசத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல அவங்க உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகளையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சமயம் பார்த்து உங்களை கீழே தள்ளுறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவ்வளவு நாளும் தொழில் ரீதியா விழுந்து கிடந்த நீங்க இந்த மாசி மாசத்துல எந்திரிச்சு நிக்க ஆரம்பிப்பீங்க அப்படிங்கறதால நீங்க எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு உங்களோட எதிரிகள் கண்டிப்பா முயற்சிகளை செய்வாங்க. அந்த முயற்சிகளை நீங்க மன உறுதியோட பின்வாங்காம முறியடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் வெற்றி மேல வெற்றி உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல படிச்சு முடிச்சுட்டு வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாசி மாதத்துல ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமா வெளி மாநிலங்கள்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் கூட இந்த மாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில மகர ராசிக்காரங்க இந்த மாசி மாதத்திலேயே வெளிநாடு பயணங்கள் போறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசி மாதத்துல வேலை பளு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுல நெருக்கடியை கொடுக்காது. அதே சமயம் உங்களோட மேல் அதிகாரிகள் மூலமா நீங்க ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் சக பணியாளர்கள் மூலமா ஒரு சில நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கும் கூட இந்த மாசி மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில மகர ராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வீண் பழிகளை சுமக்கிறதுக்கும் தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கிறதுக்கும் கூட இந்த மாசி மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால உத்தியோகத்துல இருக்கிற மகர ராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க. உங்களோட ரகசியங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. கூட வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, மேல் அதிகாரிகளா இருந்தாலும் சரி, ரகசியங்களை அவங்க கிட்ட சொல்லாதீங்க. முக்கியமா மத்தவங்களோட பிரச்சனைகள்லயோ அல்லது மத்தவங்களோட வேலையிலயோ நீங்க மூக்க நுழைக்கிறத முழுமையா நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல உங்க ராசியோட அதிபதியான சனி பகவான் இந்த மாசி மாதத்துல அஸ்தமன நிலையை அடைவார் அப்படிங்கறதால உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க அதிகபட்ச கவனத்தை செலுத்தியே ஆகணும். இது நாள் வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல எந்தவித பிரச்சனைகளும் இல்ல அப்படின்னா இந்த மாசி மாதத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். சப்போஸ் நீங்க ஏற்கனவே உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு அது சம்பந்தமா மருத்துவ சிகிச்சைகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசி மாதத்துல அந்த மாதிரியான பாதிப்புகள் 2 மடங்கா அதிகரிக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மகர ராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்துல செய்யக்கூடிய வேலைகள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துகிட்டு உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.